இல்லை ஃபஸ்ட் கிளாஸ் அழுதுட்டேன். வாட்சிங் ஃபேமிலியோட வந்து பாருங்கள். இந்த மாதிரி மூவிலாம் மிஸ் பண்ணிவிட்டு மலையாள மூவிலாம் நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். அதாவது நிறைய ட்விஸ்ட் இருந்தது, ட்விஸ்ட்டும் நம்பும்படியாக இருந்தது. அது வந்து எல்லா ட்விஸ்ட்டுமே லிங்க் பண்ணி கடைசீட்டில் எல்லாம் ஓப்பன் ஆகும்போது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. வைலன்ஸ் அதிகம், வைலன்ஸ் வந்து நெஞ்சு, அதாவது பெண்களுக்கு எகென்ஸ்டாக அது ஒரு அப்பாவாக நான் சொல்கிறேன், அதெல்லாம் தாங்கவே முடியல. அவ்வளோ வைலன்ஸ் தேவையில்லை, கொஞ்சம் வைலன்ஸ் கம்மியாக பண்ணியிருக்கலாம். அதர்வைஸ் ஃபிலிம் இஸ் குட், பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம பண்ணுற தவறுகளை வந்து புரிஞ்சுக்கிறதுக்குலாம் ஒரு படம் இது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபிலிம் ஒரு தண்டனை கொடுக்குறத விட ஒருத்தருக்கு அறிவுரை சொல்கிறத விட இந்த படத்தை பார்க்க வச்சிங்கன்னா ஒரு 2 பேர் தெரிஞ்சுவாங்க. விஜய் சேதுபதி வெயிட் பண்ணி நடிச்சதுக்கு செம 50th மூவி வர்த் வாட்சிங். ஃபேமிலியோட வந்து பாருங்கள். இந்த மாதிரி மூவிலாம் மிஸ் பண்ணிவிட்டு மலையாள மூவிலாம் நம்ம என்கரேஜ் பண்ணுறோம், அது ஓகே. பட் இதுவும் நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்கள், பெஸ்ட்டு. மூவி ப்ரோ சஸ்பென்ஸ்ஃபுல்லான படம். மூவி எல்லாமே தேட்டரில் வந்து பாருங்கள், யார் மிஸ் பண்ணாதீங்க. சூப்பரான மூவி. அவருக்கு 50 படம் எப்படி அமைஞ்சிருக்கு? 50 படம் யாருக்குமே அமையாது, தலை அஜித்துக்கு மட்டும் தான் அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் சேதுபதிக்கு சூப்பராக அமைஞ்சிருக்கு, ரொம்ப அருமையாக எடுத்துருக்காங்க. செம்ம சஸ்பென்ஸ். நல்லா இருக்குது சார், நல்லா டர்னிங் பாயிண்ட்டு. விஜய் சேதுபதி எப்பயும் போல மாஸ், அவர் நடிப்பில் எதுவும் குறை சொல்ல முடியாது. மற்ற ஆக்ட்ரஸும் நல்லா நடிச்சிருக்காங்க, ஒன்றும் குறை சொல்ல முடியாது, நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது, ஒளிப்பதிவு நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஓகே, தேங்க்யூ. நல்லா நடிப்பு நல்லா இருக்குது. அவருக்கு 50 படம் எப்படி அமைஞ்சிருக்கு? சூப்பராக இருக்குது, சூப்பர் ஹிட்டாக போடும். சூப்பர் சார். அவருக்கு 50 படம் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது. பிடிச்ச சீன் என்ன? செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக போனதே தெரில. ஷுவர். படம் சூப்பராக இருந்துச்சுன்னு நிஜமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ண அளவை விட அதிகமாகவே இருந்துச்சு. எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். அவருக்கு 50 படம் எப்படி அமைஞ்சிருக்கு? அவருக்கு 50 படம் தரமான படமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி கூட அந்த மாதிரி இல்லை, இந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வேற லெவல். ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரியே தெரில, ஒரு 50-60 படம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே வேறு லெவலில் இருந்துச்சு. சூப்பர் ஆக்டிங். விஜய் சேதுபதியோட ஆக்டிங்கே வேற லெவல். கிளைமேக்ஸ் சாங், ஒரு சோஷியல் மெசேஜ் எல்லாமே ட்விஸ்ட்டு தான், சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம். தேங்க்யூ. நல்லா இருக்கு. கதை தான் ஹீரோ, அவர் ஆசிட்டிஸ் நல்லா நடிப்பார். கதை தான் ஹீரோ, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே எதிர்பாராத திருப்பங்களாக இருந்தது. பைசா ஒர்த்து, வேறு ஒன்றும் என்ஜாய்லாம் பண்ணோம். நல்லா நடிச்சிருக்கு. 50 படம் எப்படி இருந்தது? படம் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் எப்படி? இல்லை ஃபஸ்ட் கிளாஸ் அழுதுட்டேன். நல்லா இருக்குது, பார்க்கலாம். நல்லா த்ரில்லிங்காக இருக்குது, நல்லா நடிச்சிருக்காரு, பரவாயில்லைங்க. பெண்களில் எல்லாம் வந்து பார்க்கலாம். 50 படம் எப்படி அமைஞ்சிருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. 50 படம் இப்படி தான் சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் தான் ட்விஸ்ட்டு, நல்லா பார்க்கலாம். செம்ம ஆக்டிங், எமோஷனலாக இருந்துச்சு. 2வது படம் எப்படி ரைட் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்காரு? ஸ்கிரிப்ட் சூப்பராக இருந்துச்சு. அவர் ஃபாதர் அண்டு டாக்டருக்குள்ள ரிலேஷன்ஷிப் சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக உரித்தான கேரக்டரில் அவர் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. ட்விஸ்ட்டு சொன்னால் யாருக்கும் அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி, செகண்ட் எப்படி? படம் பாருங்கள், படம் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரிக்காதீங்க. எப்பயுமே ஒரு படத்தை முழுசாக பாருங்கள், முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்ல படம், நல்லா எல்லாருமே ஃபேமிலியாக போய் பாருங்கள். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. பிடிச்ச சீன் என்ன? அவருக்கு 50 படம் பிடிச்ச சீன் என்ன படத்தில்? பிடிச்ச சீன் அப்படின்னா இல்லை, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. எண்டிங்லாம் செம்மையாக இருந்துச்சு. அவருக்கு 50 படம் எப்படி அமைஞ்சிருக்கு? எனக்கு தமிழ் சீரியல் தெரியாது. என்னது ப்ரோ? அவருக்கு 50 படம் செம்மையாக இருக்குது. இதோட பெஸ்ட்டாக 50வது படம் அமையுமான்னு தெரியல. ஏன்னா இதில் வந்து ரொம்ப லவ்ஸ் இருக்காது, லவ்ஸ் சாங்ஸ் எல்லாம் இல்லை. பட் கதை தான் ப்ரோ. கதை மெயினே செம்மையாக இருந்துச்சு. நம்ம ட்விஸ்ட். ஆமாம் ப்ரோ, ட்விஸ்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எமோஷன் கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு. டைரக்டருக்கு 2வது படம் எப்படி பண்ணியிருக்காரு? ப்ரோ ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. 2வது படம் மாதிரியே இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, நன்றி.